வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் அகாடமிக் தமிழ் சேனல். Don't move with him. Don't move with him. அவனுடன் பழகாதே. With him, அவனுடன். அவளுடன் பழகாதே என்றால் don't move with her. Don't move with her. How is your son? How is your son? How is your son? உன்னுடைய அல்லது உங்களுடைய மகன் எப்படி இருக்கிறார்? How is your son? What is the problem? What is the problem? என்ன பிரச்சனை? இதை வேகமாக கதைக்கும் பொழுது what's the problem? What's the problem? I don't feel well today. I don't feel well today. எனக்கு இன்று உடம்பு சரியில்லை. Today, இன்று. I don't feel well today. Please wait for me. Please wait for me. தயவு செய்து எனக்காக காத்திரு. Please wait for me. இதுவே வினாவாக உன்னால் எனக்காக காத்திருக்க முடியுமா? Can you wait for me? Try this. Try this. Try முயற்சித்து பார். This இதை. இதை நாம் ஒரு உடுப்பை மற்றவரிடம் கொடுத்து போட்டுப்பார் என்று கூறுவதற்கும் இந்த வசனத்தை பாவிக்கலாம். Try this. She decided. She decided. அவள் முடிவு செய்தாள். இங்கு decided இறந்த காலத்தில் இருக்கின்றது. She என்ற எழுவாயோடு வரும் பொழுது she decided. Show me. Show me. Me எனக்கு. Show காட்டு. Show me. It's expensive. It's expensive. அது மிகவும் விலை அதிகம். ஒரு பொருளை எடுக்கும் பொழுது இது ரொம்ப விலை அதிகம் என்று கூறுவதற்கு இட்ஸ் எக்ஸ்பென்சிவ். I noticed that. நான் noticed அடையாளம் கண்டேன் அல்லது கவனித்தேன். that அதை. I noticed that. நான் அதை கவனித்தேன். I am starving. எனக்கு கொலை பசி என்று கூறுவதற்கு I am starving. எனக்கு பசிக்கிறது. I am hungry. I am hungry. Open the window. Open the window. Open திற. The window ஜன்னல். ஜன்னலை திற. Open the window. What do you mean? What do you mean? நீ என்ன சொல்ல வருகிறாய்? ஒருவர் ஒரு கருத்தை கூறும் பொழுது அவர் சொல்வது விளங்காத பொழுது நீ என்ன சொல்ல வருகிறாய்? What do you mean? Don't forget that. Don't forget மறக்காதே. That அதை. அதை மறக்காதே. ஒருவருக்கு ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்துவதற்கு don't forget that. I am in a hurry. I am in a hurry. நான் அவசரத்தில் இருக்கிறேன். எங்கும் வேகமாக செல்லும் பொழுது இவ்வாறு கூறலாம். I am in a hurry. How much is it? How much is it? ஒரு பொருளினுடைய விலையை கேட்பதற்கு how much is it? இது என்ன விலை? It's raining outside. It's raining outside. Outside வெளியில். It's raining. வெளியில் மழை பெய்கிறது. இப்பொழுது மழை பெய்து கொண்டு இருப்பதற்காக it's raining என்று கூறுகிறோம். Can you please explain it again? Can you please explain it again? Again மீண்டும். Explain விளக்கப்படுத்துதல்.
Can you please explain it again? தயவு செய்து உங்களால் மீண்டும் அதை விளங்கப்படுத்த முடியுமா? Don't hurt anyone. Don't hurt anyone. யாரையும் காயப்படுத்தாதே. சொற்களால் மற்றவரை காயப்படுத்தும் பொழுது, கஷ்டப்படுத்தும் பொழுது don't hurt anyone. He is in poor health. He is in poor health. Health ஆரோக்கியம். In poor health உடல்நிலை சரியில்லாமல். அவன் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறான். He is in poor health. He makes me laugh. He makes me laugh. அவன் என்னை சிரிக்க வைக்கிறான். He makes me laugh. I've understood. I have understood. இதனை சுருக்கி எழுதும் பொழுது, சொல்லும் பொழுது I've understood. நான் புரிந்து கொண்டேன். I understand. எனக்கு புரிகிறது. I've understood. நான் புரிந்து கொண்டேன். Listen to me. Listen to me. நான் சொல்வதை கேள். Listen to me. Convey my wishes to her. Convey my wishes to her. அவளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவி. Convey my wishes to her. I saw him just now. I saw him. நான் அவனை பார்த்தேன். Just now. இப்பொழுதுதான். See என்ற வினைச்சொல் இறந்த காலத்தில் வரும் பொழுது I saw. I saw him just now. I know none of them. I know none of them. எனக்கு அவர்கள் யாரையும் தெரியாது. I know none of them. She lives next to me. She lives next to me. Live வசித்தல். She lives அவள் வசிக்கிறாள் எனக்கு அருகில். She lives next to me. Don't lose hope. Don't lose hope. Hope என்றால் நம்பிக்கை. Don't lose இழக்காதே. Don't lose hope. நம்பிக்கையை இழக்காதே. யாரும் தைரியம் இல்லாமல் இருக்கும் பொழுது இவ்வாறு கூறலாம். Don't lose hope. Who is that girl? Who is that girl? Who is that girl? யார் அந்த பெண்? Who is that girl? How is the weather? How is the weather? வானிலை எப்படி இருக்கிறது? How என்றால் எப்படி. How is the weather? வானிலை எப்படி இருக்கிறது? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். உங்களுடைய நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மறக்காமல் இங்கிலீஷ் அகாடமி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.